தன்னை சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணி அதனாலேயே கின்னஸ் ரெக்கார்டும் ஆகி அந்த கின்னஸ் ரெக்கார்டு மேலேயே கேஸ் ஃபைல் பண்ண ஒரு ஆளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. 100 Days Life in Short Stories எபிசோடு 1ல Day 53 இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போலீஸ் இந்த ஆளை பிடிச்சி ஜட்ஜு கிட்ட கொண்டு போனா இவன் ஜட்ஜ் மேலேயே கேஸ் ஃபைல் பண்றான். இவன் தான் ஜொனாத்தன் லீ ரிச்சர்ஸ். 18 வயசுலயே இவன் தன்னோட அம்மா மேலேயே கேஸ் ஃபைல் பண்றான். என்னன்னா தன்னை சின்ன வயசுல சரியா வளர்க்கலைன்னு. அண்ட் அந்த கேஸ்ல இவன் ஜெயிச்சிடறான். அதோட காம்பன்சேஷனா $20,000 இவனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்டு, ஃபியான்சி, லேபர், ரிலேட்டிவ்ஸ், போலீஸ், ஜட்ஜுன்னு எல்லார் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றான். இதோட நிக்காம அப்போ அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த ஜார்ஜ் புஷ் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றான். இந்த ஆளு GTA 5 மேலேயும் கேஸ் போட்டு வச்சிருக்கான். சின்ன குழந்தைங்க அந்த கேமை விளையாண்டு இவனோட கோல்டு செயினை திருடிடுவாங்களாம். இவன் கிட்டத்தட்ட 3000க்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணதுனால கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லயும் இடம் பிடிக்கிறான். ஆனா இந்த ஆளு அவங்க மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றான். என்னன்னா என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட நேமை எப்படி யூஸ் பண்ணலாம்னு. இப்படியெல்லாம் பண்ணி இவன் 60 to 70 கோடி சம்பாதிச்சிட்டான். இதுக்கப்புறமா அவனை ஒரு டிவி ஷோல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ இவன்ட்ட உங்களை ஏன் யாரும் விரும்புறது இல்லைன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவன் அங்க சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவங்க மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றான். என்னன்னா என்ன இன்டர்வியூன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு. எல்லாத்துக்கும் மேல இந்த ஆளு ப்ளூட்டோ பிளானட் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான். என்னங்க ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.